நிஃப்டி திங்கட்கிழமை. இன்னைக்கு 2வது செஷனா கன்டினியூஸா மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை 243 பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். இன்னைக்கு நியர்லி ஒரு 150 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவா இருந்தது. ஆனா மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்கிரீஸ் ஆன நிஃப்டி அது சர்வைவ் ஆகல. ஆனா இதில இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்னன்னா, பேங்க் நிஃப்டில இன்னைக்கு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. மந்த்லி எஃப் அண்ட் ஓ எக்ஸ்பைரி இந்த வாரம் தேர்ஸ்டே இருக்கு. இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ, அதனால இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன்ல இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் டவ் ஃபியூச்சர் நியர்லி 1% பாசிட்டிவா இருக்கிறது. யூரோப் யூனியன் இந்த ட்ரேட் டீலுக்கான டாரிஃப் வந்து அ டெட்லைன வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான அனவுன்ஸ்மென்ட் ட்ரம்ப் குடுத்திருந்தது. இன்னைக்கு அ யூரோப் மார்க்கெட் மோர் தென் 1% பாசிட்டிவா இருந்தது. மதியம் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தது. நம்ம மார்க்கெட் கொஞ்சம் செகண்ட் ஹால்ஃப்ல கொஞ்சம் வாலடைல் இருந்தாலும், பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ, இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட் இல்லாததுனால, நாளைக்கு ஏசியன் மார்க்கெட் ஒரு நியூட்ரல் பேட்டர்ன்லயோ, இல்ல ஒரு நியூட்ரல் டூ பாசிட்டிவ் ட்ரெண்ட்லயோ ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ, நம்ம மார்க்கெட் நாளைக்கும் ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். 15 அ மே அன்னைக்கு நிஃப்டியோட ஹை 25,116. அந்த ஹைக்கு நியர்ல இன்னைக்கு ரொம்ப க்ளோஸா வந்தது. 25,079 வரைக்கும் லோ வந்தது. அந்த 40 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அத பிரேக் பண்ண முடியாம, ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ குளோசிங் வந்து கரெக்ட்டா 25,000க்கு நியர்ல முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நியர்லி ஒரு 120 பாயிண்ட் பிளஸ்ல ஓப்பன் ஆனா, மேபி இந்த லெவல் பிரேக் ஆகுறது. அதாவது இந்த மே மந்தோட ஹைய உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மே மந்த் அதாவது இந்த மே 15ஆம் தேதியோட ஹைய உடைச்சா, நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 6 மந்த்ஸோட ஹைய வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகும். ஸோ, அது வந்து இன்னொரு பாசிட்டிவான ஸ்ட்ரெங்தன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து என்னென்ன நடந்திருக்கு? இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமான வாலடைல் இருந்தது? குவார்ட்டர்லி ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸோட இம்பாக்ட் இன்னைக்கு எப்படி இருந்தது? இத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். மேபி இது நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, நிஃப்டி இன்னைக்கு வந்து செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல ஓப்பனிங்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருந்த நிஃப்டி, செகண்ட் ஹால்ஃப்ல அது அது அரவுண்ட் ஒரு 10:30, 11:00 கிட்ட பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆன பிரைஸ்க்கு நியர்லியே வந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு யூரோப் மார்க்கெட்டோட சப்போர்ட் நியூட்ரலா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட 0.6% பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அ இதில நம்ம கவனிக்கக்கூடியது பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் மட்டும் இல்ல. எல்லா இண்டெக்ஸுமே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பாசிட்டிவ். ஆ பிராட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் 0.6%, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.4%, 0.5 டூ 0.4% மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இன்கிரீஸ் ஆயிருந்தது. செக்டார்ல பார்க்கும்போது ஆட்டோ செக்டார் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னர்லயும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு ரீட்டெயின் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ்ல 3 ஸ்டாக் மட்டும் இறங்கியிருந்தது. அதில பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் டயர் மேனுஃபேக்சரர் நியர்லி 6% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஆனா, இன்னைக்கு ஓப்பனிங்ல 8 டூ 9% டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தது. பட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆன இந்த ஸ்டாக்கு 6% டவுன்ல முடிஞ்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பஜாஜ் ஆட்டோ இந்த 2 ஸ்டாக் இன்னைக்கு ஆட்டோ செக்டார்ல 2% கிட்ட டாப் கெய்னர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ தான் நிஃப்டி 50ல டாப் கெய்னர். ஓவரால் 50 ஸ்டாக் நிஃப்டி 50ல 38 ஸ்டாக் பாசிட்டிவாவும், 12 ஸ்டாக் நெகட்டிவாவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு மோர் தென் 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட், ஹிண்டால்கோ, எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் 1% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்தது. அம் Zomato இன்னைக்கு டாப் லூசர்ல கிட்டத்தட்ட 4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. முதல் இடத்துல அதிகமா ஃபால் ஆன ஸ்டாக் நிஃப்டி 50ல. எஃப்டிஎஸ்சி, எம்எஸ்சிஐ இண்டெக்ஸோட வெயிட்டேஜ் குறையறதுக்கான ஒரு நியூஸு. Zomato இறங்குறதுக்கான ஒரு நெகட்டிவ் நியூஸா இருந்தது. சிமெண்ட் ஸ்டாக் அல்ட்ராடெக் சிமெண்ட் 0.5%, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இறங்கியிருந்தது 0.5% கிட்ட. என்டிபிசியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. 0.4% ஃபால் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை சன் ஃபார்மாவோட ரிசல்ட் இம்பாக்ட் நெகட்டிவா இருந்தது. இன்னைக்கும் 0.2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. சிப்லாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ஜோனோட முடிஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்ல பையிங் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, இன்னைக்கு அதிகமா வாலடைல் இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பக்கம் வரும்போது, டிவிஸ் லேப் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டாக். இன்னைக்கு ஓப்பனிங்லயே மோர் தென் 3% கிட்ட பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங் வரைக்குமே அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலும், 6,764 வரைக்கும் இன்னைக்கு ஹை போயிருந்தது. அதாவது 3 அப் டூ 4% வரைக்கும் இன்னைக்கு ரைஸ் ஆயிருந்தது. ரயில்வே ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பையிங் இன்னைக்கு டர்ன் ஆச்சு. ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி.
அதாவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்ல மார்க்கெட் ஹவர்ஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் குரூப்ல நீங்க இல்ல அப்டின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாலும் சென்னை ட்ரேடிங் அகாடமி அப்படின்ற நேம டெலகிராம்ல சர்ச் பண்ணுங்க. நீங்க அந்த சேனல்ல நீங்க கலந்துக்கலாம். அதானி கிரீன் அதானி குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல இருந்தே அதானி கிரீன் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் அதிகமா இருக்கு. மோர் தென் 2% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா, அதானி கிரீன் கிட்டத்தட்ட 7% இந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆயிருக்கு. பவர் ஃபினான்ஸ், அ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அம் இன்னைக்கு முக்கியமா ஐடி ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இருந்தது. அப் டூ 1%ல பார்த்தீங்கன்னா, கோஃபோர்ஜ், எல்&டி இன்ஃபோடெக் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இன்னைக்கு மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. 2.5% கிட்ட இன்னைக்கு டவுன். இண்டிகோ, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், விபிஎல் அதாவது புரோக்கரேஜோட டவுன்கிரேட் பீவரேஜஸ் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. கேபிட்டல் குட்ஸ் ஸ்டாக் சீமென்ஸ் இன்னைக்கு 1% இறங்கியிருந்தது. சிமெண்ட் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டில அல்ட்ராடெக் ஃபால் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் 50ல ஸ்ரீ சிமெண்ட் 1% கிட்ட இறங்கியிருந்தது. இதெல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அம் இதுல மிட் கேப் 100 இண்டெக்ஸ்ல கிட்டத்தட்ட 100 ஸ்டாக்ல அ 70 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. 28 ஸ்டாக் நெகட்டிவா இருந்தது. அதுல மிட் கேப் 100ல பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல ஹட்கோ தான் இன்னைக்கு நியர்லி 5% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருந்தது. பவுன்ஸ் பேக்குக்கு ரொம்ப நியர்ல கடந்த 1 மாசத்தோட ஹைய உடைச்சிருக்கு. இந்த 1 மந்த்ல 5% இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சுஸ்லான் வந்து அகைன் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ரொம்ப அதிகமான பிரச்சனையில இருந்த இந்த கம்பெனி, நியூஸ பேஸ் பண்ணி டிரைவ் ஆயிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு, இந்த 6 மாசத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ரூ. 70 கிட்ட இருந்து இறங்கி ரூ. 50 கிட்ட ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி நியர்லி ஒரு 4, 5 மந்த்ஸோட ஹைய இன்னைக்கு உடைச்சிருக்கு. வயர் அண்ட் பைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆஸ்ட்ரல் லிமிடெட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த 1 மந்த்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 10% ஆஸ்ட்ரல் லிமிடெட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூ. 1273 இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஸ்டாக் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 250 கிட்ட ஒரு ஷேருக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரிசல்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிற இன்னொரு ஸ்டாக், ரெக்கார்ட் ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிற இன்னொரு ஸ்டாக்கு, சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 1 மந்த்ல மட்டும் 21% இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அம் ரூ. 13,000 கிட்ட இருந்த இந்த ஸ்டாக் இப்ப ரூ. 16,000 கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்கலாம். Paytm ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்த Paytm அகைன் ஒரு பவுன்ஸ் பேக். நியூஸ் இம்பாக்ட் என்னன்றதையும் நான் Paytmக்கு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஒரே நாள்ல 3% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. வாலட்டிலிட்டியும் ரைஸ் ஆயிருக்கு. கண்காரோட மேனேஜ்மென்ட் அவுட்லுக் இன்னைக்கு கண்கார் நியர்லி 3% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரியல்டி ஸ்டாக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் கடந்த 2 வாரமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்த ரியல்டி ஸ்டாக்ஸ் இப்போ பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இப்போ ஸ்மால் கேப் பக்கம் வரலாம். ஸ்மால் கேப்ல மொத்தம் 100 ஸ்டாக்ல 55 ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருந்தது. 45 ஸ்டாக் ஃபால் ஆயிருந்தது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் என்னன்னா, பிஇஎம்எல் தான் இன்னைக்கு முதல் இடத்துல 15% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு முக்கியமான ரீசன் லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்ல கூட இந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகல. மேனேஜ்மென்ட் அவுட்லுக் இன்னைக்கு குடுத்திருந்தாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி கேஇசி இன்டர்நேஷனல் 6% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. அது ஒரு பாசிட்டிவ். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மென்ட்ஸ் லிமிடெட் இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கிற இந்த ஸ்டாக்கு 5% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ப்ராஃபிட் புக்கிங் இருந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் 11 மணிக்கு அப்புறம் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சது. மசகான் டேட்டா பேட்டர்ன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. அதுக்கு முக்கியமான ரீசன் பிஎம்எல்லோட ராலி ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. ரயில்வே செக்டார்ல அ ரெயில்டெல், இர்கான் இன்டர்நேஷனல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. இதுல இன்னொரு பக்கம் ஹெச்பிஎல் இன்ஜினியரிங்கோட ரிசல்ட் வந்தது லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து நியர்லி 4% கிட்ட ரிசல்ட் இம்பாக்ட் இறங்கியிருக்கு. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு ஃபால். ஏஞ்சல் ஒன் ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே இந்த ஸ்டாக் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆ கிட்டத்தட்ட இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நியர்லி ரூ. 3000க்கு மேல இன்கிரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு அங்கருந்து ரூ. 100 கிட்ட ஹைலருந்து ஃப்ரைடே ஹைலருந்து இறங்கியிருக்கு. அம் இதுல அ நம்ம லார்ஜ் கேப்ல அல்ட்ராடெக் பார்த்தோம். நெக்ஸ்ட் 50ல ஸ்ரீ சிமெண்ட் இறங்கியிருந்தது. ஸ்மால் கேப்ல ராம்கோ சிமெண்ட் இறங்கியிருக்கு. மோர் தென் 2% இறங்கியிருக்கு. தேவியானி இன்டர்நேஷனலோட அ ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் இம்பாக்ட் பிளஸ் ரிசல்ட் 2 சேர்த்து 2% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஜிஆர்எஸ்சி சஸ்டெயின் ஆகல. நியர்லி 2% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. செல்லிங் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு நியூஸ் இம்பாக்ட் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இந்த வாரம். ஏன்னா, வாலட்டிலிட்டி அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் ஹாலிடே மெமோரியல் டே அப்படின்றதுனால இன்னைக்கு ட்ரேடிங் ஹாலிடே. அடுத்த நியூஸ் என்னன்னா, ஆர்பிஐ ரூ. 2,69,000 கவர்மெண்ட்க்கு டிவிடெண்டா இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதில லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை 0.5%லேருந்து 1% அமெரிக்கா மார்க்கெட் டவுன்ல க்ளோஸ் ஆச்சு. பட் ஆனா, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யூரோப் யூனியனோட 50% டாரிஃப்க்கான அந்த டெட்லைன வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்கஷனுக்காக. ஸோ அது வந்து யூரோப் மார்க்கெட்டுக்கும் சரி, குளோபல் மார்க்கெட்டுக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்ப 2 ஐபிஓ வந்து ரன் ஆகுது. ஸ்க்ளோ அ அ கிட்டத்தட்ட ஸ்க்ளோஸ் பெங்களூர் அப்படின்ற லீலா ஹோட்டல் அப்படின்ற கம்பெனி. இன்னொன்னு ஏஜிஸ் ஓபெக் அப்படின்ற கம்பெனி. இந்த 2 கம்பெனி ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்தது. என்டிபிசி கை குடுக்கல. அ இத தாண்டி நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்னா, பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ நம்ம கவனிக்கலாம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. HDFC, ஆக்சிஸ், கோட்டக் இந்த 3 பேங்க்கு பைல இருந்து ஆடா டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் இன்னைக்கு. இத தாண்டி இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல ரிசல்ட் வந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, சுந்தரம் ஃபினான்ஸ் ஆக்சுவலா இந்த ஸ்டாக் ரிசல்ட் இன்னைக்கு வந்தது. செகண்ட் ஹால்ஃப்ல மார்க்கெட் க்ளோசிங்ல ரூ. 5130 கிட்ட இருந்த இந்த ஸ்டாக் ரூ. 300க்கு மேல ரூ. 200 கிட்ட ஒரு ஷேருக்கு இன்கிரீஸ் ஆச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்ஃபிபீமோட ரிசல்ட் நியூட்ரலா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்லி 0.5% டவுன்ல. ஜில்லட்டோட ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்தது. நியர்லி 7% ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இந்த ஸ்டாக். ஜில்லட்டோட சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த ஸ்டாக் ரூ. 8,800 ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஸோ அகைன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜில்லட் வாட்ச் பண்ணலாம். யதார்த் ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட் இதெல்லாம் ரொம்ப ஸ்மால் கம்பெனி. பட் ஆனா ரிசல்ட்டோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத ஒரு லேர்னிங்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்றேன் உங்களோட. அம் இத தாண்டி அகைன் நாளைக்கு வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அகைன் வாட்ச் பண்ணலாம். ரிசல்ட்டோட இம்பாக்ட்ட ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடேஷன்க்கான ப்ரொசீடிங்ஸ் என்சிஎல்டில அப்டேட் பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு பிக் பாசிட்டிவான ஒரு நியூஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லூபின் அகைன் பார்ட்னர்ஷிப் டீல் லத்தீன் அமெரிக்கால இது ஒரு இம்பார்ட்டன்ட் டீலா பார்க்கலாம். ஒரு பிக் நியூஸ் லூபின்க்கு. கிளென்மார்க்கோட கான்கால். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு கான்கால் நடந்தது. நியர்லி 2% கிளென்மார்க் இன்னைக்கு இறங்கியிருக்கு. நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்க்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா ரூ. 14,000 டெண்டர் வந்து எல்&டிய வந்து ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்றது. இது எல்&டி இன்னைக்கு வந்து ஓப்பனிங்ல ஒரு பாசிட்டிவா இருந்தது. 2% கிட்ட வந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் குளோசிங்ல 1% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஜிஇ வெர்னோவா ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 10% ஃப்ரீஸ் ஆயிருந்தது. நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓப்பனிங்லயே 10% இந்த ஸ்டாக் அப்பர் ஃபீஸ்ல 2023ல க்ளோஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் நொமுரா ரூ. 2,600 டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டாக்குக்கு. இன்னைக்கு க்ளோசிங் 2073. ஸ்பைஸ்ஜெட் கலாநிதி மாறன் அவங்களோட கம்பெனி ஸ்பைஸ்ஜெட்ல அப்பீலுக்கான கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரூ. 1,300 டேமேஜுக்காக. இது வந்து ஸ்பைஸ்ஜெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். இன்னைக்கு 2% ஸ்பைஸ்ஜெட் வந்து இன்கிரீஸ் ஆச்சு. ஆனா இந்த நியூஸ் வரும்போது இந்த ஸ்டாக் ரூ. 44லேருந்து ரூ. 45 ரூ. 45.50 வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஜெஃப்ரீஸோட ரேட்டிங் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அது பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து ரூ. 100ன்னு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 0.5% கிட்ட இறங்கி இருந்தது. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்த நியூஸ். அகைன் நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. வணக்கம்.